இந்த பதிவில் மலத்தை கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்ப வரக்கூடிய கனவு மட்டும்தான் பலிக்கும். எல்லா கனவுமே பலிக்காது. அதுவும் ஞாபகத்தில் இருக்கணுங்க. ஞாபகத்தில் இல்லாத கனவெல்லாம் பலிக்கவே பலிக்காது. கனவுல நமக்கு நடக்க போகிற நன்மையும் முன்னாடியே காட்டும். கெட்டது நடந்தாலும் அதையும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கனவுல நடக்க போகிற நல்லதையும் கெட்டதையும் காட்டும். கனவுல நடக்கிறதெல்லாம் அப்படியே நேரில் நடந்துடாது. அதற்கான பலன்கள் வேறுபட்டு இருக்கும். அது மாதிரி மலத்தை கனவுல கண்டோம் அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மலம் கழிப்பது போல கனவு வந்தது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு ஏதாவது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும். எதிர்பாராத பணவரவுகளும் வரும் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் கடைசி காலத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் அப்படிங்கிறத உணர்த்துது. மலம் கனவுல வந்தது அப்படின்னா கனவு காண்பவருக்கு தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், மனசுக்கு பிடிச்சவங்க இவங்க தவறு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மன்னிக்கவே மாட்டீங்க. அது மாதிரி ஒரு பிடிவாதமாக இருப்பீங்க. இந்த குணத்தையும் இது உணர்த்துது. எதிர்பாராத பணவரவுகளும் வரும். கனவுல மலத்தை மிதிக்கிறது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கனவு தாங்க. தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவுகள்லாம் கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லை, பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதை உணர்த்துது. மலத்தை தொடுவது மாதிரி கனவுல கண்டீங்க அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் உங்களுக்கு திருப்தியே இல்லாமல் அந்த வேலையை ஏனோதானோன்னு அப்படியே என்ன செய்யறதுன்னு செய்வீங்க. வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வேலையை மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களால் அந்த வேலையை செஞ்சு கூட முடிக்க முடியாது. அடுத்தடுத்தடுத்து வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் மலம் கழிப்பது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா செய்யும் வேலையை நேர்மையாக நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க. உங்களுக்கு புதிய தொடக்கம் வாழ்க்கையில் வரவிருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. யாரோ ஒருத்தரோட மலத்தை அல்லது விலங்குகளோட மலத்தை சுத்தம் செய்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிறர் தவறாக முடித்த வேலையை திரும்பவும் கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி தான் இதற்கும் அர்த்தம். மலத்தின் மீது மிதித்து நடந்து செல்வது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கனவு. நல்ல அதிர்ஷ்டம், எதிர்பாராத விதமாக வருமான உயர்வு, நிறைய அதிகமான நல்லது நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. காலனியில் ஒட்டிய மலத்தை சுத்தம் செய்வது போல கனவு கண்டீங்க அப்படின்னா கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் குறைந்த வருமானத்தை பற்றி குறிக்குது. கையில் மலத்தை வைத்திருப்பது போல கனவு கண்டீங்கனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு முழு திருப்தி இல்லாமல் செய்வீங்க. தேவையில்லாத ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்து அதை எரிச்சலோடு செய்வீங்க அப்படிங்கிறத இது உணர்த்துது. யார் மீதாவது மலத்தை வீசுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா இது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்ல கனவு கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட மிகுந்த உரிமையோட பழகி தன்னோட காரியங்களை சாதித்து கொள்வார்கள் அப்படிங்கிறத இதை உணர்த்துது. கனவுல மலத்தை வெறுப்போட பார்க்குற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலை இருக்கும். அதுவும் பணம் தொடர்பான கவலை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்துட்டு அது கிடைக்கல, திரும்ப வரலை அப்படின்னு வராத வருமானத்தை பற்றி கவலையோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்த்துது. விலங்குகளோட மலத்தை கனவுல கண்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யும் இடத்துல வேறு ஒருவர் ஒரு செயலை தவறாக செய்து முடிப்பார்கள். அதை நீங்கள் திரும்ப கஷ்டப்பட்டு சரியாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.